ஐஎன்எல் கேரண்டீட் மணி பேக் ப்ளஸ் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரூலி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இது ப்ராமிஸ் பண்ண மாதிரி ப்ரொவைட் பண்ணுமா, இல்லை இதுவுமே ஜஸ்ட் அனதர் ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் பாலிசி ஹோல்டர்ஸால் மல்டிபிள் லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் லைக் 5, 7, 8, 10, 12 ஈவன் 15 இயர்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மணி பேக் பெனிஃபிட்ஸ் ஓவர் 4 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் இவங்க பே பண்ணுறாங்க வித் த பே அவுட் அமௌண்ட் இன்க்ரீசிங் ஈச் இயர். அண்ட் மெச்சூரிட்டி அப்போ சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி அலாங் வித் கேரண்டீட் லாயல்ட்டி அடிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் சப்போஸ் பாலிசி டேர்ம் அப்போயே பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டார் அப்படின்னா பெனிஃபிட்ஸை ஒரு காம்பினேஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. லைக் இமீடியட் டெத் பெனிஃபிட், வேவர் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ், கண்டினியூஷன் ஆஃப் த ஷெட்யூல்ட் மணி பேக் பெனிஃபிட்ஸ், மெச்சூரிட்டி பெனிஃபிட் டு நாமினின், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசியில் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். லைக் ஒரு சரண்டர் வேல்யூ இந்த மேக்ஸிமம் அக்வயர் ஆனதுக்கப்புறம் ஸோ மேக்ஸிமமாக சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அண்ட் அடிஷ்னல் காஸ்ட் கொடுத்து இன்னும் இன்சூரன்ஸ் கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணால் ஆப்ஷனல் ரைடர்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. அண்ட் ஸ்பெசிஃபைட் சர்க்கம்ஸ்டன்ஸில் இன்பில்ட் வேவர் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரீமியம் ஃபீச்சர் இருக்குது. இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அண்ட் மணி பேக் பெனிஃபிட்ஸோட டைமிங் அண்ட் அமௌண்ட்டுன்றது ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிறதுனால எல்லா பாலிசி ஹோல்டரோட ஆக்சுவல் ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்டோடையும் அலைன் ஆகுமான்னு சொல்ல முடியாது. அண்ட் பீரியாடிக் மணி பேக் பெனிஃபிட்ஸ் டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங்கை தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பாலிசி டேர்ம் 21 இயர்ஸ், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 இயர்ஸ். அவர் ஆனுவலாக கட்டுற ப்ரீமியம் 1 lakh. அப்போ பேஸ் சம் அஷூர்ட் ஆஃப் 7,64,175 rupees. ப்ரீமியம் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா 17th பாலிசி இயர் எண்ட்லேருந்து அவருக்கு மணி பேக் பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பார். இந்த பே அவுட்ஸ் ஈச் இயர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மெச்சூரிட்டியில் அவருக்கு சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி அலாங் வித் அக்ரூட் கேரண்டீட் லாயல்ட்டி அடிஷனை ஃபைனல் பே அவுட்டாக கொடுப்பாங்க. இந்த கேஷ் ஃப்ளோஸ் படி நீங்கள் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ணிங்கன்னா பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 4.17% வருது. என்னதான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் கொடுத்தாலுமே லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட இதோட எஃபெக்டிவ் ரிட்டர்ன் கம்மி தான். ஸோ நம்ம பர்ச்சேசிங் பவரை ஓவர் டைம் ப்ரிசர்வ் பண்ணுற எபிலிட்டியை லிமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் கவருமே அந்த அளவுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன் இல்லை. லைஃப் இன்சூரன்ஸ் கவருமே பார்த்தீங்கன்னா மாடஸ்டாக தான் இருக்குது. ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ ஓவரால் இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெல்த் கிரியேஷன் இல்லை அடிக்குவேட் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் ரெண்டுத்துலேயுமே இட் ஃபால் ஷார்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸில் வேறு கம்பேரிட்டிவ் அதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட சேம் இல்லை சிமிலர் பேராமீட்டர்ஸ் தான் நம்ம ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக எடுத்திருக்கோம். ஸோ லைஃப் கவருக்காக பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். சம் அஷூர்ட் 10 lakhs பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 30-year-old மேலுக்கு 21 year பாலிசி வித் 10 year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்முக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா பர் இயர் அப்ராக்சிமேட்லி 6,000 rupees தான். இது நீங்கள் ஆனுவல் ப்ரீமியம் ஆஃப் 1 lakh அண்டர் ஐஎன்எல் கேரண்டீட் மணி பேக் ப்ளஸ் பாலிசியோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஈச் இயர் 94,000 இன்வெஸ்ட்மெண்ட்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 years ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் கட்டினக்கப்புறமா ரிமைனிங் அமௌண்ட்டை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 16th இயர்லேருந்து அக்யூமுலேட்டட் கார்பஸை ரிடீம் பண்ணலாம். ஸோ ரெகுலர் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணணும்னு இந்த போஸ்ட் டேக்ஸ் ப்ரொசீஜர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிமைனிங் 5 yearsக்கு 7% per annum எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்ன் பண்ணுதோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அசம்ஷன்ஸ் படி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்
approximately 36.46 lakhsக்கு accumulate ஆகுது by the end of the 16th year. Capital gains tax account பண்ணி பார்த்தீங்கன்னா post tax value approximately 33.23 lakhs தான் வருது. ஸோ இந்த கார்பஸை தென் ஒரு 7% இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுலேருந்து ஐஎன்எல் பாலிசியில் கொடுத்த மணி பேக் பெனிஃபிட்ஸை ப்ராட்லி மேட்ச் பண்ணுற மாதிரி ஆனுவல் விட்ராவல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் பேலன்ஸை தான் நம்ம ஃபைனல் இயரில் விட்ரா பண்ணுறோம் டு ரெப்ளிகேட் த பிளான்ஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட IRR 9.60% per annum வருது, which is substantially higher compared to INL பாலிசியோட 4.17% IRR. இந்த ஹையர் லாங் டேர்ம் ரிட்டர்ன் உங்களுக்கு இன்னொரு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ணுறக்கூடிய அந்த லைக்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இன்ஃப்ளேஷன் போயுமே பர்ச்சேசிங் பவரை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஐஎன்எல் கேரண்டீட் மணி பேக் ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்தா இல்லையா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் மணி பேக் இன்சூரன்ஸ் பிளான். ஸோ இதில் அவங்களுக்கு இன்க்ரீஸிங் கேரண்டீட் பே அவுட்ஸ் ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளான் வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் கேஷ் ஃப்ளோ சீக் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸ்க்காகவே டிசைன் பண்ணப்பட்டது ஆஃப்டர் லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எந்த இண்டிவிஜுவல்ஸ் ப்ரெடிக்டபிள் கேஷ் ஃப்ளோஸ் ஒரு லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் பீரியடில் சீக் பண்ணுறாங்களோ அவங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இதில் இருக்க லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ரிலேட்டிவ்லி மாடஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ என்ன தான் பே அவுட்ஸ் கேரண்டீடாக இருந்தாலுமே அதோட டைமிங் அண்ட் அமௌண்ட்டுன்றது இன் அட்வான்ஸே ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால ஒரு பாலிசி ஹோல்டரோட ஆக்சுவல் ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸோட எப்போவுமே அலைன் ஆகும்னு சொல்ல முடியாது. அண்ட் இதோட ரிட்டர்ன் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ்லி லோ லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதோட எஃபெக்டிவ்னஸையே இது லிமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இன்வெஸ்டரோட ஒரு ப்ரைமரி அப்ஜெக்டிவ்ன்றது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். அதுக்கு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுறது எஃபிஷியன்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி லைஃப் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணுதோ அது பொட்டென்ஷியலி உங்களுக்கு அடிக்வேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன், கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சுப்பீரியர் லாங் டேர்ம் ரிட்டர்னை வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் லைஃப் கவருக்காக பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்கள் ப்ரொடெக்ஷன் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்காக. அண்ட் செப்பரேட்லி சூட்டபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.